தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 16 முதல் 21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுக்கரையில் உள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டி விட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெரும் காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று பாஸ்கா 2ஆம் வாரம் ஏப்ரல் 18ஆம் தேதி 2026ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, ஏசப்பா என்ன பண்றாரு, சும்மா கடல்ல தண்ணீரே நடந்து வர்றாரு பாருங்க. அது மட்டும் இல்லாம பாருங்களேன், ஏன்னா ஏசப்பா என்ன பண்ணாரு, 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு உணவளிச்சாரு இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சீடர் எல்லாத்தையும் போங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் படகேறி எங்க போறாங்க, கப்பர்நாகுமுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுவும் பாருங்க, ஏசப்பா அப்புறம் ஏசப்பா அவங்களை அனுப்பி விட்டாரு, நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு அனுப்பி விட்டாரு. அப்ப அவங்களுக்கு தோணி இருக்கும்ல, எப்படி வருவாரு, நம்மளே ஒரு படகு இருக்கு, படகுல போறோம், அவர் எப்படி வருவாரு அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க இல்லைங்களா. கரெக்டா பாருங்களேன், ஏசப்பா எத்தனை கிலோமீட்டர் பாருங்க, இவங்க படகு எடுத்து 5-6 கிலோமீட்டர் போயிடுச்சான். அவ்வளவு தூரம் போன ஒருபாடு ஏசப்பா கடல் மேல நடந்து வர்றாரு பாருங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்க, சரி ஏசப்பா படகுல ஏத்திக்கலாம்னு நினைக்கும் போது கடைசியில் என்னாச்சு, படகு கரையை தொட்டு விட்டது. அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இதுதாங்க நம்ம வாழ்க்கையில ஏசப்பா நம்மளையும் நோக்கி என்ன சொல்லுவார், நீங்க கிளம்பி போ, நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா. அந்த ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கும்போது நம்மளும் என்ன பண்ணலாம், நாம எந்த ஒரு பயமும் இல்லாம கண்டிப்பா ஏசப்பாவை நம்ம மனதில் மட்டுமே இருத்தி வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், கரை சேரலாம். சென்று சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேரலாம். நம்ம ஏசப்பாவும் நம்ம கூடவே வருவார். ஓகேங்களா. அதனால அவர் இல்லையே, ஐயோ எப்போ வருவார், எப்படி வருவார்னு நினைக்காதீங்க, அவர் எப்படி வேணாலும் வருவார். ஓகேங்களா. ஸோ நமக்கு யார் துணை இருக்கா, ஒரே ஒரு துணை தான், யாரு, நம்ம ஏசப்பா தான், நம்ம தூய ஆவியானவர் தான், நம்ம கடவுள் தான். ஓகேங்களா. ஸோ நமக்கு அவங்க துணை இருப்பாங்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.